ஹலோ யோஸ். அடுத்து நம்ம அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025-26 நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஜஸ்டின் பாஷர் அகமது சையத் காலேஜ் ஃபார் உமன்ஸ். ஓகேங்களா, அதாவது எஸ்ஐஇடின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, அந்த எஸ்ஐஇடி காலேஜோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காலேஜஸோட உங்களுக்கு அட்மிஷன்ஸ் நம்ம அடுத்தடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன்ஸ் தென் ப்ரைவேட் காலேஜஸ் இது எல்லா அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸுமே நம்ம பார்த்துருக்குறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு அந்த பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே உங்களுக்கு இன்ஜினியரிங்கோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இந்த வருஷத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாடு இன்ஜினியர் அட்மிஷன் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஏதாச்சும் நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்காக அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? சரி, இன்றைக்கி இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சென்னையில் இருக்கிற ஜஸ்டின் பாஷர் அகமது சையத் காலேஜ் ஃபார் உமன்ஸோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான். இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன். ஓகேங்களா, ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷனாலே உங்களுக்கு எய்டட் ப்ரோக்ராம் இருக்கும், செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் இருக்கும். இங்கே யூஜி பிஜி ரெண்டுத்துக்குமே உங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. எப்படி அப்ளை பண்ணுறது, ஓகேங்களா, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஜஸ்டின் பாஷர் அகமது சையத் காலேஜ் ஃபார் உமன் இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். ஓகேங்களா, அண்டர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற ஒரு காலேஜ்னு சொல்லலாம். சரிங்களா, இந்த காலேஜில் வந்து நாக்ல A++ கிரேட் வந்து வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா, இங்கே இப்போ யூஜி அண்ட் பிஜி அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருச்சு. சரிங்களா, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த இதில் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, யூஜி அண்ட் பிஜி வந்து என்ன எப்படி அப்ளை பண்ணுறது, இது மாதிரி ஃபுல்லாக பார்க்குறோம். தென் இதில் ஃபஸ்ட்டு நம்ம கூகுளில் போயிட்டு ஓகேங்களா ஜஸ்டின் பாஷர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிங்கனாலேயே ஓகேங்களா இதில் ஃபஸ்ட்டு தான் வருது வந்து www.jbascollege.edu.in வரும். ஓகேங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து காலேஜோட வெப்சைட்டு. ஓகேங்களா, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு டாப் கார்னர்லேயே யூஜி அண்ட் பிஜி அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அதில் இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக ஃபஸ்ட் நம்ம கோர்சஸ் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, என்னென்ன கோர்சஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் 1 இல்லை ஷிஃப்ட் 1னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் எய்டட் ப்ரோக்ராமில் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஷிஃப்ட் 1 கவர்மெண்ட் எய்டட் ப்ரோக்ராமில் இங்கே அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், தென் பிஏ கார்ப்பரேட் எக்கனாமிக்ஸ், அண்ட் பிஏ இங்கிலீஷ், தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, தென் பிஎஸ்சி பிளான் பயாலஜி, பிளான் பயோடெக்னாலஜி, தென் பிஎஸ்சி ஜுவாலஜி, தென் பிஎஸ்சி அட்வான்ஸ் ஜுவாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி, தென் பிஎஸ்சி நியூட்ரிஷன் FSM அண்ட் டயபெட்டிக்ஸ் இருக்குது. தென் பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் அண்ட் டயபெட்டிக்ஸ் இருக்குது. தென் பிஎஸ்சி இன்டீரியர் டிசைன் டெக்கரர் இருக்குது. தென் பிஎஸ்சி சைக்காலஜி, தென் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, தென் பிகாம் வந்து அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ப்ரோக்ராமில் ஷிஃப்ட் 1ல் மார்னிங் 7:55 12:55 வரைக்கும் இருக்குது. தென் ஷிஃப்ட் 2ல் ஓகேங்களா ஷிஃப்ட் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1:05 5:30 வரைக்கும் உங்களுக்கு ஷிஃப்ட் 2. இதில் என்னென்ன கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏ கார்ப்பரேட் எக்கனாமிக்ஸ் இருக்குது, தென் பிஏ இங்கிலீஷ் இருக்குது, தென் பிஏ டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அண்ட் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சயின்ஸ் இருக்குது. தென் பிகாம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இருக்குது, தென் பிஎஸ்சி இன்டீரியர் டிசைன் அண்ட் டெக்கர் இருக்குது, தென் பிகாம் சிஎஸ் இருக்குது, தென் பிகாம் ஹானர் இருக்குது, தென் பிகாமில் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் இருக்குது, தென் பிபிஏ பிசிஏ அவைலபிளாக இருக்குது. தென் போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்டட் ப்ரோக்ராம்லேயே எம்ஏ இங்கிலீஷ் இருக்குது, தென் எம்எஸ்சி அப்ளைட் சைக்காலஜி இருக்குது, தென் எம்எஸ்சி ஜுவாலஜி, தென் எம்எஸ்சி டெக்ஸ்டைல் சயின்ஸ் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் இருக்குது, தென் எம்எஸ்சியில் உங்களுக்கு சைல்டு டெவலப்மெண்ட் சைல்டு நியூட்ரிஷன் இருக்குது, தென் எம்காம் இருக்குது. எய்டட் ப்ரோக்ராம் இது எல்லாமே செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஏ கார்ப்பரேட் எக்கனாமிக்ஸ் இருக்குது, எம்எஸ்சி அப்ளைட் மைக்ரோபயாலஜி, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்சிஏ, தென் எம்காம் சிஎஸ் இருக்குது. தென் பிஎஸ்சி ப்ரோக்ராம் இருக்குது. இங்கே எய்டட் ப்ரோக்ராமில் உங்களுக்கு பிஎஸ்சி சைக்காலஜி இருக்குது, ஜுவாலஜி, ஹோம் சயின்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. அது பார்ட் டைமில் ஹிஸ்ட்ரி, தமிழ் அண்ட் காமர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுதான் இந்த கோர்சஸ் இருக்குது. தென் இதுலேயே உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கோர்சஸ்க்கான உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எய்டட் ப்ரோக்ராமுக்கான ஓகேங்களா எய்டட் ப்ரோக்ராமுக்கு பிஜி ப்ரோக்ராமுக்கு கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட் 1க்கு என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் யூஜி ப்ரோக்ராமுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமே உங்களுக்கு தனித்தனியாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யூஜி அண்ட் பிஜிக்கு வந்து ஓகேங்களா ஷிஃப்ட் 2க்கு அடுத்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, உங்களுக்கு என்னென்ன ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் செப்பரேட்டாக இருக்கும். தென் அதே தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் உங்களுக்கு தனியாக இருக்கும். எலிஜிபிலிட்டி வந்து சர்டிஃபிகேட்ஸ்க்கு வந்து பிஃபோர் அட்மிஷன்ஸ்க்கு அப்போ அது தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, தென் அப்ளிகேஷன் அது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்னா பாஸ்பெட்டிக்ஸ் ஓகேங்களா, அட்மிஷன் பாலிசிஸ் இருக்குது. ஓகேங்களா, அட்மிஷன் பாலிசிஸ்லாம் உங்களுக்கு
காலேஜோட ப்ரொசீஜர்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் அப்போ உங்களோட 12th ஒரிஜினல் +2 3 காப்பீஸ் வந்து இருக்கணும். அதேமாதிரி ட்ரான்ஸ்ஃபர் டிசி வந்து 3 காப்பீஸு, தென் 10th மார்க் ஷீட்ஸ் வித் 3 ஃபோட்டோ காப்பீஸு, தென் ரீசெண்ட் ஃபோட்டோ 3 காப்பீஸு, தென் ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இப்போ தேவைன்னா இதில் ஆன்லைன் காப்பி ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. தென் இன்டர்வியூ அப்போ ஓகேங்களா நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பேமெண்ட் ஃபீஸ் வந்து ஆன்லைன் மோடில் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜென்ரலாக எல்லா இதுலேயுமே சொல்கிறது தான். ஓகேங்களா, இதை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் பாஸ்போர்ட்டிக்ஸில் ஓகேங்களா, பாஸ்போர்ட்டிக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அது ஷிஃப்ட் 1க்கு தனியாக பாஸ்போர்ட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஷிஃப்ட் 2க்கு தனியாக பாஸ்போர்ட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 21 பேஜஸில் பாஸ்போர்ட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அபவுட் த காலேஜஸ் பற்றி மிஷன் என்ன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் காலேஜோட என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இதில் என்னென்ன எக்ஸ்ட்ரா கோர்சஸ் கொடுத்துருக்குறாங்க. தென் ஒவ்வொரு கோர்சஸ்க்கான உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. என்னென்ன படிக்கிறீங்க, என்னென்ன எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாகவே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட்டிக்ஸில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா. தென் அடுத்து நம்ம அப்ளை பண்ணுறது, இங்கே யூஜி அப்ளிகேஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டிங்கன்னா இதில் மேலே டாப் கார்னரில் வெப்சைட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே ஷிஃப்ட் 1 அப்ளை பண்ணுறீங்க, ஷிஃப்ட் 2 அப்ளை பண்ணுறீங்களா அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன கோர்சஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பேசிக் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். ஓகேங்களா. இதில் உங்கள் மொபைல் நம்பர், நேமு, மொபைல் நம்பர், ரெசிடென்ட் அட்ரஸ், மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, கேஸ்ட், கம்யூனிட்டி, ரிலிஜன், பிளட் குரூப், மதர் டங்கு, தென் அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. தென் அதுக்கப்புறம் எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் ஓகேங்களா, எந்த ஸ்கூலில் ப்ரைவேட் கவர்மெண்ட் ஸ்கூலாக ப்ரைவேட் ஸ்கூலாக ஓகேங்களா, அந்த ஸ்கூல் லொக்கேஷன்ஸ் என்ன, ரிஜிஸ்டர் நம்பர் என்ன, எப்போ கம்ப்ளீட் பண்ணிங்க, தென் போர்டு எக்ஸாம்ஸ் வந்து எப்போ என்ன போர்டுன்னு சொல்லிட்டு அது கொடுக்கணும். தென் பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸு ஓகேங்களா, ஃபாதர் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் கார்டியன் டீட்டெயில்ஸ், இன்கேஸ் நீங்கள் கார்டியன் டீட்டெயில்னா கார்டியன் டீட்டெயில், ஃபாதர் டீட்டெயில்ஸ் அண்ட் மதர் டீட்டெயில்ஸ் சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த அதர் ஆக்குபேஷன் அதர் இன்ஃபர்மேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்சிசி ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா அது, தென் டிசபிலிட்டி கேட்டியா, ஃபஸ்ட் கிராஜுவேஷனா, எக்ஸர்வீஸ்மென், ஸ்போர்ட்ஸ் காட்டா, தென் எனி கோர்சஸ் இந்த காலேஜில் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கொடுத்து ஃபைனலாக சப்மிட் கொடுக்க வேண்டியது தான். தென் அதே மாதிரி இங்கே இதில் வந்து பிஜி அப்ளிகேஷன்ஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜி அப்ளிகேஷன் சேம் இதே மாதிரி ப்ராசஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு எந்த ஒரு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் பண்ணிட்டு தான் நம்ம அப்ளிகேஷன்ஸ்குள்ளேயே போனோம். இதில் ஷிஃப்ட் 1 என்ன ப்ரோக்ராம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, இதில் ஒவ்வொரு ப்ரோக்ராம் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து செமஸ்டர் வைஸஸ் உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஒன்று தான் எக்ஸஸாக இருக்குது ஓகேங்களா. ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செமஸ்டர் வைஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் சரிங்களா. சேம் அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர்ஸாக இருக்குது. இது கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது தான் சரிங்களா. நீங்கள் ஃபர்தர் எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் அப்போ கோத்ரூ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. வெப்சைட்டில் தான் உங்களுக்கு வந்து எல்லா இதுவுமே. தென் ஏதாச்சும் கொரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹெல்ப் டெஸ்க் இது மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தென் அதை தவிர்த்து நீங்கள் காண்டாக்ட் அட்மிஷன்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு இதில் எதுவும் மென்ஷன் பண்ணல. நீங்கள் அட்மிஷன்ஸ் நம்பர் சொல்லிவிட்டு அட்மிஷன் பாலிசிலையுமே எதுவும் கொடுக்கல. நீங்கள் அட்மிஷன்ஸ் நம்பர் எதுவும் கொடுக்கல ஓகேங்களா. நீங்கள் காலேஜ் காண்டாக்டில் ஏதாச்சும் நம்பர் இருந்துச்சுன்னா அட்மிஷன்ஸ்க்குன்னு எதுவும் கொடுக்கல. இந்த நம்பர் வேணால் காண்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள் ஃபர்தராக ஏதாச்சும் ப்ரொசீஜர்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லிட்டு. எல்லாமே நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து எல்லாமே இது யூஜி அப்ளிகேஷன்ஸ் பிஜி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரூ ஆன்லைனில் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க, ஆஃப்லைனில் எதுவும் கிடையாது அப்ளிகேஷன் சொல்லிட்டு. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜஸ்டின் பாஷர் அகமது சையத் காலேஜ் ஃபார் உமன்ஸ் வந்து ஓகேங்களா அப்ளை பண்ணுறவங்க இன்றைக்கி அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்குது. பட் ஆனால் இதில் 12th மார்க் தேவைப்படுது. பட் 12th மார்க் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. 12th ரிசல்ட் வந்து அப்ளை பண்ணிடுங்க. இல்லை அவனு எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸும் ஒரே இதில் இருக்குது. லாகின் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. இல்லைங்களா. சென்னை எஸ்ஐடியில் அப்ளை பண்ணுறாங்க ஓகேங்களா. நீங்கள் 12th ரிசல்ட்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 12th ரிசல்ட்ஸ் வந்தோன்னா அப்ளை பண்ணுறங்க. இது லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் எல்லாம் சொல்கிறதா ஒரு 15 days டைம் கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும் சரிங்களா. அதுதான் ஆலோசனை. சரி, உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது காலேஜை பற்றி தகவல் டீட்டெயில்ஸ் வேணால் கான்வர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.